குக்கு பக்தி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா, பொதுவான பலன்கள். ஒரு ராசியினுடைய அடிப்படையில் அந்த ராசிக்கான இயங்கும் பாவகம். இப்போது குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, சனி வக்கரத்தினுடைய பெயர்ச்சி, குரு வக்கரம் அடைகிறார், அந்த மாதிரியான பெயர்ச்சிகள் ஏற்பட்டாலும் அதனுடைய பலாபலன்களிலே முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன, அதாவது ஒரு கிரகங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னா அதை சார்ந்த உள்ள கிரகங்களுடைய தன்மைகளும் அந்த கிரகத்தினுடைய பார்வையும், அதோடு மட்டும் அல்லாமல் அந்த கிரகத்தினுடைய நேர் எதிர்பாகத்தினுடைய கிரகத்தினுடைய செயல்பாடு, யோகாதிபதி மாரகாதிபதி போன்றவற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா, இந்த ஆண்டினுடைய பல்வேறு விஷயங்களிலே நிகழ்வுகளிலே ஏற்படக்கூடிய பல்வேறு சிறப்புகளிலே சனி வக்கர பயிற்சி ஆகப்பட்டதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சனி வக்கர பயிற்சியினால் ஏற்படக்கூடிய பலன்களை சில ராசிக்காரர்கள் சுப பலனாகவும், சில ராசிக்காரர்கள் பலன்கள் குறையப்பட்ட நிலைமையிலே சில பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய நிர்பந்தங்களும் வந்து சேரக்கூடிய தருணத்திலே இப்போ நம்ம 12 ராசிகளுக்கான பலன்களை பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு ராசியினுடைய அதிபதிகளும் மற்ற ராசிகளுக்கு என்னென்னவாறு சேகரிக்கிறார்கள், சூரியன் முதலான 9 கிரகங்களும் இந்த ராசி மண்டலத்திலே சஞ்சரிக்கும் போது அதனுடைய தன்மைகள், அதே போல் அந்த ராசியாதிபதி செய்யக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்களிலே ராசிநாதன் என்ன செய்ய போகிறார், அதே போல் அவரனுடைய சாரம் அதிபதியிலே சாரநாதனும் அந்த யோகாதிபதியும் என்னென்ன செய்கிறார்கள் என்று ஒவ்வொரு ராசி வாரியாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த சனி பகவானும் குரு பகவானும் பார்த்திங்கன்னா, சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறக்கூடிய ஒரு கிரகம். குரு பகவான் வருடம் பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகம். 1.5 வருட காலங்களுக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகங்கள், அதாவது 18 மாதத்துக்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகக்கூடியது ராகு கேது. இந்த கிரகங்களுடைய வலிமை தன்மையிலே சில மாற்றங்கள், இதனுடைய சாரம் பெற்று சில கிரகங்கள் நன்மையும் சில கிரகங்களுக்கு அசுப பலன்களும் ஏற்படுகிறது. சுப பலன்கள் பெறக்கூடிய கிரகங்களிலே தன்மை பெற்ற அந்த ராசிகள் பல்வேறு விதமான ஆதாயங்களும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறப்பெற்று சில முன்னேற்றங்கள் வருகிறது. அதாவது நம்ம எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு வகுப்பில் படிக்கிறோம்னா இந்த ஒரு தேர்வு எழுதுகிற மாதிரி அந்த தேர்வு வச்சாதான் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்பது போல், ஒரு ராசி மண்டலத்திலே சஞ்சரிக்கக்கூடிய கிரகம் அந்த ராசி மண்டலத்திலே இருந்து எந்த கிரகத்தினுடைய கட்டுப்பாட்டிலே அந்த ராசி இயங்கப் போகிறதோ அந்த ராசியினுடைய தன்மையிலே அந்த கிரகத்தினுடைய செயல்பாடும் ஈடுபடுகிறது. அதே போல் நண்பனும் சேர்ந்தால் நன்மைகளும், நண்பனும் பகைவனும் சேரும்போது சில தீமைகளும் ஏற்படக்கூடிய நிலைகளிலே அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 12லே சுக்கிரன் கேது மறைவு. சுக்கிரன் நல்ல பணவரவு கொடுக்கக்கூடிய கடவுள் 12லே மறைந்து 2 மாத காலம் கழித்து ராசி மண்டலிலே சுக்கிரன் பெயர்ச்சியாகி அதன் மூலியமாக ராசி மண்டலத்தில் பெயர்ச்சியாகி சுக்கிரன் எதிர்பார்த்த லாபத்தை தரக்கூடிய வெற்றிகரமான விஷயங்களையும், நீண்ட நாட்களாக இருந்து வந்த உங்களது பிரச்சனையும் கணவன் மனைவிடத்திலே கருத்து வேறுபாடும் நீங்கி பல்வேறு விதமான ஆதாயங்கள் விஷயங்கள் சிறப்பாக அமையும். குறிப்பிட்டு சொல்லணும்னா கால்நடை உழைப்பெல்லாம் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும். அதே போல் திடீர் பணவரவுகள் வெற்றிகரமான விஷயங்கள் இருந்தாலும் சில நேரங்களிலே உங்கள் சமயோஜித புத்தியின் கூர்மையாக நீங்கள் தொழில்நுட்ப விஷயங்களை பயன்படுத்தி பல்வேறு விதமான முன்னேற்றமான விஷயங்கள்லாம் செய்யலாம். உடல் சோர்வை தவிர்த்து கொள்ளுங்கள். சனியினுடைய நேரடி 7ஆம் பார்வையில் படக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு பல்வேறு விதமான ஆதாயங்கள் இருந்தாலும் சில நேரங்களிலே அவர்களாகவே தாமே முன் வந்து பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளக்கூடிய நிர்பந்தங்கள் ஏற்படுவதால் சற்று கவனமாக இருங்கள். பிறருடைய விஷயத்திற்கும் சிலருடைய வம்பு வழக்கிலே தலையிடாமல் இருங்கள். அதே போல் கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். பூர்வீக சொத்து விவகாரம் உங்களுக்கு சிறப்பாக அமையப்பெறும். கணவன் மனைவிடத்திலே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம்.
உரிய நேரத்திற்கு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யும்பொழுது உங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்களும் வெற்றிகரமான விஷயங்களும் ஏற்படுகிறது. பொருளாதார நிலை மாற்றங்கள் உங்களுக்கு இன்பமாய் தரும். தங்கம் வெள்ளி போன்றவற்றை விஷயங்களில் நீங்கள் முதலீடு செய்யும்பொழுது பன்மடங்காக லாபம் பெற்று அதன் மூலியமாக தொழிலினுடைய அபிவிருத்திகளை பெற்றுக்கொள்ளலாம். எதிர்பார்த்த பணவரவுகள் ஆதாயங்கள் வெற்றிகரமான விஷயங்கள் இருந்தாலும் சில நேரங்களிலே உங்களது முன் யோசனை மூலியமாகவே உங்களுக்கு பிறருடைய ஆலோசனை பெற்று தொழில் முன்னேற்றங்களை நீங்கள் பெறலாம். அதே போல் உங்களது சக ஊழியர்களிடத்திலே கவனமாக இருங்கள். சில ஊழியர்கள் உங்களிடம் பிரச்சனை செய்து அதன் மூலியமாக உங்களது முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய நிலைகள் ஏற்படுவதால் சற்று கவனமாக இருப்பது மிக மிக சிறப்பு.